அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, நோனா கேப்ரின்டாஷ்விலி ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேதான், நோனா கேப்ரின்டாஷ்விலி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில் 45வது செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது நமக்கு புடாபெஸ்ட் ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரம் அங்கே நடந்துச்சு. ஓகேங்களா, இதுல இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தோம். இந்தியா கோல்டு மெடல், அது போத் மென்ஸ் டீமும் வின் பண்ணியிருந்தாங்க, விமென்ஸ் டீமும் வின் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போத் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் டீம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 45வது செஸ் ஒலிம்பியாட்ல வழங்கக்கூடிய ஒரு கோப்பையின் பேர் தான் நோனா கேப்ரின்டாஷ்விலி ட்ராஃபி அப்படிங்கிறது. அப்ப எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா செஸ், இந்த விளையாட்டோட தான் ரிலேட் ஆகி வருது. சரிங்களா, அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ ஸ்மால் மூன் தட் கம்ஸ் நியரர் டு எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூமிக்கு அருகில் வரும் புதிய சிறு நிலவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 PT5 அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. சரியா, ஸோ இதை பத்தின அந்த ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரியா, அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Udayinidhi Stalin is third Deputy Chief Minister of Tamil Nadu. The post of Deputy Chief Minister is not mentioned in the Constitution. There is no separate portfolio for Deputy Chief Minister அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பார்ப்போம். தமிழகத்தின் 3வது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த துணை முதல்வர் அப்படிங்கிற பதவி 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா 2018-19களில் OPS அவர்கள் துணை பிரதமராக துணை முதல்வராக இருந்திருப்பார். சரிங்களா, இப்போ 3வதா நமக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, துணை முதல்வர் பதவி அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான், முக்கியமான ஸ்டேட்மெண்ட். போஸ்ட் ஆஃப் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயம், கௌரவ பதவியாக தான் இருக்கு. அதனால பார்த்தோம்னா இந்த ஒரு துணை முதல்வருக்கு தனி இலாக்கா அப்படிங்கிறதுக்கு இருக்காது. ஓகேங்களா, முதலமைச்சர்களுடைய பணியை ஷேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகேவா, ஸோ தனி இலாக்கா அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகேவா, ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, கிரியேட் இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார். இந்தியாவில் உருவாக்குவது பின்வரும் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அனிமேஷன், நமக்கு கேமிங் செக்டார், அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ரீல்ஸ்லாம் மேக் பண்றாங்க இல்லையா, ரீல் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ரீல் மேக்கிங், ஃபிலிம் மேக்கிங், இதோட தொடர்புடையதான் நமக்கு இந்த கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிறது. சமீபத்தில் இந்த ஒரு துறையை ப்ரொமோட் பண்றோங்கிறதுக்காக கிரியேட் இன் இந்தியா கீழே ஒரு 25 சேலஞ்சஸை இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துறையை வளர்க்கறதுக்காக, இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ அனிமேஷன், கேமிங், ரீல் மேக்கிங், ஃபிலிம் மேக்கிங் இதோட ரிலேட் ஆகி வரது தான் இந்த கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட். இது மேக் இன் இந்தியானா நம்ம மேனுஃபேக்சரிங் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான். அடுத்தது, ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சானிடரி காரிடார்ஸ் have been laid in all the districts under the நடப்போம் நலம் பெறுவோம் initiative or scheme. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் எத்தனை கிலோமீட்டர் சுகாதார நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு தமிழ் சமூகத்துல உடற்பயிற்சியின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதற்காக தமிழக அரசாங்கம் பண்ண ஒரு நடவடிக்கை தான் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். சரிங்களா, இதற்கு கீழே பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 8 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஒரு நடைபாதை அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அதன் மூலியமா மக்களுக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை அரசாங்கம் ப்ரொமோட் பண்றாங்க. சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.